நம்ம அழகா ரசிச்சு விரும்பி ஆசையா நம்ம ஒரு சாரீஸ் எடுத்திருப்போம். அந்த சாரியை கொண்டு போய் நம்ம பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி ஒரு அழகா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகிறப்ப இந்த ஷோல்டர் ஃபால் ஆகுது, இல்லை ஃபிட்டிங் கரெக்டாக இல்லை, இந்த மாதிரிலாம் நமக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஷியாலினுக்கு வரலாம். ஆக்சுவலி இந்த பிளவுஸ் என்னோட ரெகுலர் கஸ்டமர், அவங்களோட அம்மாவும் ஒரு பொண்ணும் இங்கே இருக்கிறாங்க, 2 பொண்ணுங்க சென்னை இருக்கிறாங்க. ஸோ மண்டே அவங்களுக்கு மேரேஜ். அம்மாவும் இன்னொரு பொண்ணு ஃபுல் ட்ரெஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க. 2 பொண்ணும் சென்னையில் இருக்கிறோம் ஆண்டி, ஸோ எங்களால் இங்கே பண்ண முடியாது, நாங்கள் சென்னையிலே பண்ணிடுறோம். நாங்கள் ஓகே இட்ஸ் ஃபைன் அப்படின்ட்டோம். நேற்றுக்கு ஈவினிங் கால் பண்ணுறாங்க, ஆண்டி நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம், ப்ளவுசஸ்லாம் ஃபிட்டிங் கரெக்டாகவே இல்லை, எங்களுக்கு அது போட முடியலை ஆண்டி, ப்ளீஸ் எங்களுக்கு கரெக்ட் பண்ணி தருவீங்களா அப்படின்னு. புதுசு பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் ப்ராப்ளமாக இருக்கிற ஒரு மெட்டீரியலை நம்ம திரும்ப ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கம்மா பண்ணலாம், பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ரொம்ப பெரிய பொட்டிக்கில் கொடுத்துருக்காங்க, ஒரு 3-4 ப்ளவுஸு. பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் ஒர்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக அழகாக போட்டிருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரில, ஃபிட்டிங் கரெக்டாக போடவே முடியலை. இங்கே போட்டால் ஒரு ப்ளவுஸு கிழிஞ்சு வந்துடுறது மாதிரி இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸு. அப்புறம் அவ்வளோத்தையும் எடுத்துட்டு நாங்கள் கொஞ்சம் வேறு மெட்டீரியல் கூட போட்டு இந்த மாதிரி அந்த இது பண்ணி நெட்டு கவர் பண்ணி அந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்தோம். இது மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்களா? ரசித்து நம்ம எடுத்த ப்ளவுஸ் அவ்வளோ அழகான ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்ட முடியாமல் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா? நீங்கள் அழகாக தைரியமாக ஷியாலினுக்கு வரலாம். நாங்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை கிளியர் பண்ணி ரெக்டிஃபை பண்ணி கொடுப்போம்.